9th standard math chapter 3 algebra exercise 3.6 2 subdivision 1 2 factorize the following. First sum பாருங்க 2a square plus 9a plus 10. இப்போ இங்கே என்ன செய்யணும்னா முன்னாடி நம்பர் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னா இந்த வேரியபிள் முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா இதையும் இந்த நம்பரை இதையும் என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 10 2 10s ஆர் எவ்வளோ வருது 20. இப்போ 20யை மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ 2 × 10 20. இப்போ 20யை ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. அப்போ 4 5s ஆர் 20. இப்போ இதை ஆட் பண்ணாலும் சப் பண்ணாலும் என்னது வரணும், 9 வரணும். இப்போ இதை ஆட் பண்ணோன்னு 9 வருது. இப்போ இங்கே என்ன சிம்பிள் வருதோ இங்கே ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ முன்னாடி பாருங்கள் 2a². இப்போ இந்த 2 இருக்குது, இந்த 2ஆல் இங்கே என்ன செய்யணும், டிவைட் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிடுவோம். 2a² ப்ளஸ் இங்கே என்ன வருது 4a ப்ளஸ் 5a ப்ளஸ் 10. ஓகே, அதாவது டைரெக்டாக எழுதுனோன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை டைரெக்டாக பண்ணிவிடுங்க. இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அதனால் இப்படியே பண்ணிவிடுங்க. இந்த ரெண்டுலேருந்து ஒரு 2a வந்து காமனாக எடுத்துடுங்க. 2a காமனாக எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் வந்து a. இங்கே வந்து 2 எடுத்துட்டா அப்போ இங்கே 2 2s ஆர் 4 2. ஏற்கனவே a இருக்குது, a + 2 ப்ளஸ் இந்த ரெண்டுலேருந்து 5 காமனாக எடுத்துடுங்க. தென் a ப்ளஸ் 5 2s ஆர் 10. ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஆன்சர் வந்து என்ன வருது 2a + 5. இன்னொரு ஆன்சர் வந்து a + 2. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். 2ஆல் என்ன செய்யுதை கேன்சல் பண்ணுங்கள். இதையும் 2ஆல் கேன்சல் பண்ணிவிடுங்க. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். இப்போ a + 2 ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் வந்து 2a + 5. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 5x² minus 29xy minus 42y². இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே 42ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி அதையும் ஸ்ப்ளிட் பண்ணணும். 210 வருது. 210ஐ வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 210 எந்த டேபிளில் போகுன்னு பாருங்கள். 70 × 3 7 3s ஆர் 21 ஒரு 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 70 3ஐ மைனஸ் பண்ணி பாருங்கள், இல்லை ஆட் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் வராது. இப்போ அப்போ என்ன செய்யணும்னா எந்த நம்பர் கொடுத்தா வர்றேன்னு சொல்லி கொண்டு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எந்த நம்பர் கொடுத்தா வர்றேன்னு பாருங்கள். இது மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு இது ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு டவுட் வருதுன்னா 210க்கு என்ன செய்யுங்க, எல்சிஎம் கண்டுபிடிங்க. 210க்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ 5 டேபிளை கொடுங்க. 5 4s ஆர் 20. நெக்ஸ்ட்டு 10 வரும். 10க்கு வந்து 5 2s ஆர் 10. நெக்ஸ்ட்டு 7 டேபிளை கொடுங்க. 7 6s ஆர் 42. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 7s ஆர் 35. 35 × 6. இப்போ இது 35 × 6 210. இப்போ இது 35 × 6 சப்ராக்ஷன் பண்ணி பாருங்கள். 29 வருது. 35 - 6 29. இப்போ சப்ராக்ஷன் பண்ணி வந்துச்சுன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை பிக் நம்பருக்கு கொடுங்க, அதர் நம்பருக்கு ஆப்போசிட் சிம்பிள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 5x² minus 35xy நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 6xy. இங்கே வந்து xyn இருக்கிறதுனால xyn எடுத்துடுங்க. மைனஸ் 42y². இப்போ இதில் ரெண்டுலேருந்து ஒரு 5x காமனாக எடுத்துடுங்க. இப்போ என்ன வரும், x மைனஸ் 7y, அதாவது 5x². 5x × 7 5 × 7 35 x × y xy.
அதே மாதிரி இங்கே காமனாக எடுத்துடுங்க. இங்கே வந்து 672 இருக்குது, 6 காமனாக எடுத்துடுங்க. ப்ளஸ் 6xை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, 6yயை இங்கே வந்து ஒய் இருக்குது, அதனால் ஒய் காமனாக எடுத்துடுங்க. இப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 7y. ஒரு ஒய் வந்து ஏற்கனவே எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆன்சர் வந்து 5x ப்ளஸ் 6y வருது. 5x ப்ளஸ் 6y. இன்னொரு ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 7y. அதாவது 5x ப்ளஸ் 6y. இன்னொரு ஆன்சர் வந்து என்ன வருது, எக்ஸ் மைனஸ் 7y. இது நல்லா படிங்க, போட்டு பாருங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.